தம்பி பழனிசாமி, என் பொண்ணு கல்யாணம், பத்திரிக்கையோட 100 ரூபாயை கொடுத்தேன். ஆடகதான் தர்றது இல்ல. கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டேன், பணத்தோட உள்ள போயிட்டான். அப்படியா? தப்புதான். பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன். வந்து பொண்ணு வீட்டுக்காரன் வந்து கூட மாட வேலை செய்யறேன். ரொம்ப நன்றி தம்பி. அங்கெல்லாம் கட்டினது போதும், எத்தனை தான் கட்டுவேன். நான் வேணா மேல ஏறி கட்டுறேன், நீ போய் சாப்பிட்டு வா போ. வேண்டாம், நீங்க ஏடியில ஏறினீங்கன்னா வேஸ்டியா வந்து நானே கட்டுறேங்க. வாங்க 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 மச்சான், எப்போ நீங்க? அவன் வேற ஒரு பக்கம் கல்யாணத்துக்கு போயிருக்கான். அப்படி எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடு. அம்மனி, எல்லாத்தையும் கேட்டு போட என்ன வேணும், ஒரு இலை மிஸ் பண்ணிடக்கூடாது. சாப்பாடு ஏப்பா, சாப்பாடு வேணுமாப்பா? நைட்டு சாப்பாடு உண்டு. சாப்பிட வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? தோரம் எல்லாம் கட்டியாச்சா? போதுமா? போறாதுங்க. போதுமா? போறாதுங்க. போதுமா? போறாதுங்க. போதுமா? போறாதுங்க. போதுமா? போறாதுங்க. இங்க வந்து மோர ஊத்துமா? அம்மனி, அந்த இலைக்கு மோர் வேணுமாமா? அதை கொண்டு போய் வச்சுட்டு மோரை கொண்டு வந்து ஊத்து போ. போதுமா? போறாதுங்க. அட போதுமா? போறாதுங்க. போதுமா? போறாதுங்க. போதுமா? போதுமா? போறாதுங்க. ஜெய், போதுமான்னு பாடுறான். எனக்கு இவ்வளவு சாப்பாடு வைப்பாங்க ஒரு மனுஷனுக்கு? அது சரி, நானா போட்டேன். போதுமான எத்தனை தடவை கேக்குறது? சரி, குழம்பு ஊத்துறதா என்ன ஊத்துறது? எனக்கு மோருங்க. ஏமா, மோர் போட்டு வந்து ஊத்து இந்த இலைக்கு. மறக்காதீங்கப்பா, வருது. இந்தாம்மா, இந்த பாயசம் கொண்டு போய் அந்த இலைக்கு ஊத்து, நான் மோர் ஊத்துறேன் அந்த ஆளுக்கு. எனக்கு பாயாசுங்க. பாயசம்? ஏண்டா மோர் வேணும்னு கேட்டேன். இல்லைங்க, எனக்கு பாயாசம். ஏண்டா சாப்பாட்டுக்கு யாராவது பாயாசம் ஊத்தி சாப்பிடுவாங்களா? எங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தானுங்க. உங்க ஊர்ல? எந்த ஊர் உங்க ஊரு? பாப்பநாய்க்கு மாலைங்க. எங்க ஐயனும் கூட இப்படி தண்ணி சாப்பிடு. பையனே இப்படித்தானா? நல்ல குடும்பம். வெத்தலை போடுறியா? ஐயோ இல்லைங்க, மாடு முட்டிடும். அக்கா, நீங்க வேணா வெத்தலை போடுங்க, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். இங்க பாரு. ஏய் குட்டி பாப்பா, என்னம்மா என்ன இது பாரு? ஓய், அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. குழந்தை பேர் என்னங்க? பரமேஸ்வரி. ஏனுங்க, உங்களை அங்க ஒருத்தர் கையோட கூட்டியார சொன்னாங்க. ஒருத்தர்னா? அங்க வந்து பார்த்தா தானே தெரியும். வாங்க, அட வாங்க. எல்லாம் சுத்தமா கழுவி வைங்க. கவுண்டரே கூட்டியாந்துங்க. சரி, நீ போ. கவுண்டர் போயிட்டா நீ? ஒரிஜினல் கவுண்டருக்கோ? ஏன் இல்ல, வேற ஜாதியா இருப்பானுங்க, கேட்டா கவுண்டர் பையன்னு சொல்லுவாங்க, அதான் கேட்டேன். நடவடிக்கை எல்லாம் ஒன்றும் சரியில்லை, கவனிச்சுட்டு தான் வர்றேன். போ. ஆமா, கவுண்டர் நீ என்ன கூட்டம்? காடை கூட்டம். அதான பார்த்தேன், காடை கூட்டம். நம்ம கூட்டம், அதான் பையன் துரு துருன்னு இருக்கிறான். பாப்பநாயக்கம் பாளையமா, வீட்டுல நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கு. என்ன எழுதிருக்க? பாப்பாத்தின்னு எழுதிருக்கங்க. பப்பாத்தின்னு எழுதிருக்கு.
விட்டா நீ சப்பாத்தின்னு எழுதுவேன். நான் யாருக்குன்னு மொழியை கொண்டு போய் திருப்பி வைப்பையா? முதல்ல நீ எந்திரி எந்திரி. என் பொண்ணு கல்யாணத்துக்கு நானே மொழி எழுத வேண்டியது இருக்குது. சொல்லு. இங்க வாமணி, என்னங்க? குழந்தைய கொடுத்துட்டு போய் மொய் வச்சுட்டு வந்துரு. 11 மணி பஸ்ஸுக்கு போயிடலாம். சரிங்க. சின்னம்னே கவுந்து படி. இந்தாங்க. பேருங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. மாரிமுத்து கவுண்டர் அவங்க அப்பா பேரு. ஊரு இருகூர். எழுதிக்கிங்க. முதல்ல இங்க எல்லாம் நிக்காத, நீ போமணி. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. 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 உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டர். சிவகோத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். அர்ச்சனை ஆரம்பிக்கலாமே. ஏன் லோட புலம்பிட்டு இருக்க? அது உனக்கு தெரியாது. சரி, தெரியாமலே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சம் கல்யாண வீட்டுல அந்த பொண்ணு பாத்துட்டியா? அந்த பொண்ணு பேரு? ஐயோ, பேர் தெரியாத. அவங்க அப்பா பேர், ஊர் பேர் தெரியுமே. அதான் மாரிமுத்து கவுண்டர் புலம்பிட்டு இருக்கிறிய. அவங்க அப்பா கிடக்குறான் கொட்டமுத்து. அந்த ஊரை சொல்லு, அந்த பொண்ணை மடக்கி காட்டுவா. இந்த பார், அந்த ஊர்ல எத்தனை கொம்பு முடிச்சவங்க வந்தாலும் சரி, இந்த விஷயத்துல நான் கில்லாடி இந்த பொண்ணை நான் மடக்கி காட்டுறேன். ஐயோ, நான் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறேன். பைக்காமே சொல்லு பைக்காமே. இருகூர். தின்னு போட்டு கடை கொடுக்காம ஓடுறியாடா டேய்? என்னுடைய 1400 ரூபாய் கடனை கொடுக்காம நீங்க எந்த ஊருக்கு போட விட மாட்டேன். டிரைவர், பஸ் நிறுத்தாத. 1400 ரூபாய் கொடுக்காம ஓடுறிய? இருகூர் பள்ளபாளையம் பாப்பமேடு பிரிவுல வந்த உன்னை தீத்துருவேன்டா. என்ன இருகூர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க மூலியமா அந்த பொண்ணை பார்க்கலாம்ல? இந்த பாரு, இந்த இருகூரு பள்ளபாளையம் பாப்பம்பட்டி இந்த 3 ஊருக்கு நீ மட்டும் இல்ல, வேற எவங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேன். பொண்ணு வேணா நீயே போய் பாத்து. பொண்ணு பாத்துக்க பாரு. ஏனுங்கன்னு இப்படியே போனா இருகூர் வருங்களா? வராதுங்கண்ணா, போனாத்தான் வருங்க. ஏனப்பா யாருங்க? இங்க வா. என்ன ஆளு நீ? கேட்டே இல்ல. நானும் சொன்னேன்ல, ஒரு டேங்க் சொல்ல தெரியாது உனக்கு. தேன்னு வெடுப்படுத்திருக்கிறியவோ. காலங்காத்தாலும் உன்னை பார்த்துட்டு போறா. அது கீரை விக்குதே, என்னாலும் தெரியலவோ. எங்க போய் தேடுறது? புட்டி கடையில கேப்போம். பால்காரன் பெல் அடிச்ச மாதிரி இருந்துச்சே. கடல் யாரும் இல்லையா? பாப்பா, செவ்வாய்க்கிழமையா வருவேன்னு நினைச்சேன். இன்னைக்கு புதன்கிழமை நல்ல நாள்னு வந்தியாக்கு. எனக்கு அப்பவே தெரியும்டா நீ வருவேன்னு. கல்யாண வீட்டுல சாப்பாட்டுக்கு பாயாசமா கேக்குறேன். மொய் வைக்கிற இடத்துல பேர் கேக்குறீங்களா? அந்த புள்ளைய பாக்குறதுக்கு தானே வந்த. நாங்கெல்லாம் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் கிடையாது. டேய், எருமை வாழை தூக்குதுன்னா எதுக்கு தூக்குதுன்னு எனக்கு தெரியாதாடா? அது எதுக்கோ தூக்கிட்டு போகுது, நானும் தூக்கி விட்டுனுங்க. ஏதோ அந்த புள்ளையோட வீடு நமக்கு தெரியும். சொல்லி அனுப்பிச்சு அந்த புள்ளையும் வரும்னு வச்சுக்கோ. நெய்யும் நம்ம காடு கூட்டமா போச்சு. கல்யாண மண்டபத்துல அப்படி எப்படி தெரிஞ்சவனா போச்சு. பாயாசம் கேட்டவனாச்சு. உனக்கு சப்போர்ட் பண்ணலான்ட்டு பார்த்தேன். புள்ளை பார்க்க வரல இல்ல, புள்ளை பார்க்க வரலையான்னு கேட்டேன். பாக்குறேன். மூஞ்சி பார்த்தாவே தெரியுதுடா, கேஜி பிடிச்சிட்டு அலையிறது. கூப்பிடணுமா? கூப்பிடுறதா? நான் கூப்பிட்டுமா இல்ல நீ? நமக்கு பேர் தெரியாது. தெரிஞ்சா நம்மளை கூப்பிட விடுவீங்களா? அம்சவேணே. ஐயோ, நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்குதுங்க. அங்க அப்பா வச்ச பேர். அது வச்சுட்டு போட்டுங்க. சரி சரி, புள்ளதான முக்கியம். அம்சவேணே. என்ன கவுண்டரே? உங்க அப்பா பேப்பர் படிச்சுட்டானா? படிச்சுட்டாருங்க. அதை எடுத்துட்டு வா. பாத்தியா? ஐயோ, சொல்லலுக்கு அதை இதுக்குத்தானே அப்படியே சொன்ன கூப்பிட்டா வரும்னு. இது அந்த பொண்ணு பேப்பர் எடுத்துட்டு வரு. பக்கத்தால நல்லா பாத்துக்க.
இந்தாங்க. என்னம்னே ஆ, அப்பா வீட்டுல இருக்கானே? மார்க்கெட்டுக்கு போயிருக்காருங்க. இருக்கட்டும். இந்த தம்பி தெரியுதா? நம்ம தனந்தா கவட பையன் காடை கூட்டம் பழனிசாமின்னு பேரு. நான் பழனி வாடா போடன்னு கூப்பிடுறேன். ஹலோ. பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணு டீச்சருக்கு படிச்சிருக்குது. NCC எல்லாம் கூட முடிச்சிருக்குது. தப்பு எங்கிறதால தண்டிச்சு கேக்குற பொண்ணு. அப்ப தண்டிச்சு கேட்டா ரொம்ப பிடிக்குமோ? டேய், அடா, ரோட்ல வரவ பார்த்து வரதுல சின்ன பையன் மேல எப்படி அட சைக்கிள் ஏத்துறது? உங்களை எல்லாம் ஐயோ அப்பா கவுண்டர் ஒரு வார்த்தை சொல்லிட கூடாதா? சொல்றதுக்குள்ள அடிச்சிட்டிய. யோ, அறிவு இருக்கா உனக்கு? இது எங்க பக்கத்து வீட்டு பையன். அவங்க கேட்டா நாங்க சொல்லிக்க மாட்டோம். இந்த வயசுல இவர் மார்க்கெட் போறதே பெருசு. வந்துட்டானுங்க. ச்சே, போயா. மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. நீங்க வாங்கப்பா போலாம். என்னமா சொல்ற? ஐயோ, அப்பா வாங்கப்பா போயா. காதுக்குள்ள முயங்குதம்மா. நான் ஒரு சரியான அவசரம் கொடுக்கப்பா. என்ன எதுன்னு விசாரிக்காம அந்த பொண்ணோட அப்பனை போட்டு 4 அப்பா பீட்டேன். இந்த பார், தெரியாம அந்த பொண்ணோட அவங்க அப்பன அப்பனதை விட தெரிஞ்சே நீ அந்த குஞ்சு கவுடன் நாள் அப்பா அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, நடந்து போச்சு. நீ இருவருக்கு இங்க வந்து குஞ்சு கவுண்டரை பார்த்து அந்த பொண்ணோட அப்பனுக்கு எனக்கு சமாதானம் பண்ணி வைங்க. எது? இருகூருக்கு வந்து அதுவும் அந்த குஞ்சு கவுண்டனை பார்த்து சமாதானப்படுத்தி சேச்சே. இருகூருக்கு நான் வர்றத பத்தியோ போறத பத்தியோ எனக்கு ஒண்ணு இல்ல பழனிசாமி. சின்ன வயசுல இருகூர் தெலுங்குல நான் ஓடாத ஓட்டமா ஆடாத ஆட்டமா. சே, எனக்கு என்னமா அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கலப்பா. என்னையா அந்த பொண்ணு மூஞ்சி அதை விட 1000 பொண்ணை தூக்கி போடுற. காப்பு காப்புன்னு புடிச்சுக்கா. இல்ல தண்டபாணி, என்னமோ தெரியல, அந்த பொண்ணு எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தக்காளி விட மாட்டான் போட்டிருக்க. என்ன ஆனாலும் சரி, வாழ்க்கையில அந்த ஆமா என்ன இருவருக்கு வரதுன்னு உனக்கு அவ்வளவு பெரிய யோசனை? எங்காச்சும் கடன் வாங்கிட்டு ஓடி சேச்சே. பிள்ளைகிட்ட செருப்படி வாங்கிருப்பேன். யார் அந்த குஞ்சு கவுண்டன் சொன்னானா? இது சொல்லுமாக்கு ஒருத்தன் ஒரு ஊருக்கு வரதுக்கு யோசிக்கிறான்னா இந்த 2 காரணத்துல ஏதாச்சும் ஒரு காரணமா தான் இருக்கணும். அப்படியா? ஆ, 3வது காரணம் நான் ஒண்ணு சொல்றேன், நீ கேக்குறியா? சொல்லு. நீ மட்டும் போயிட்டு வா. யோ யோ 10 காசு வெத்தலை கொடுங்க. எத்தலையா? நேத்தே உன் லவ் முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்குடா பெட்டி கடைக்கு வந்த? நம்மனால அந்த பொண்ணை பார்க்காம இருக்க முடியலைங்கண்ணா. அந்த உனக்கு இருக்கிற ஏன்டா அப்படி செஞ்ச? அந்த பொண்ணை அறிமுகப்படுத்தி வச்சனால அலோ சொல்லிச்சல, நீ அலோ சொல்ல வேண்டியதுதான்டா. அதுக்குள்ள ஏன்டா அவங்க அப்பனை அடிச்ச? அங்க பார். 6 மாசத்துக்கு காது கேட்காதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். இப்படி அடிச்சா எப்பறம் அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ண? எதுக்குடா அவங்க அப்பனை அடிச்ச? அது நான் ஏன் அடிச்சேங்கிற காரணத்தை சொன்னா உங்களுக்கு அது நியாயம் தெரியும். என்ன காரணத்துக்காக அடிச்ச நீ? அதே பள்ளிப்பேட் டவுன்ல கொஞ்சம் வேலையா இருக்குது. நான் அப்புறம் மேல் வரேன். நான் இல்ல நான் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். இல்ல பள்ளிப்பா, உனக்கு நேரம் கரெக்டா இல்ல. நான் சொன்னா தாங்க நியாயம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுங்க. இல்லைங்க பாருங்க, இல்லைங்க சொன்னா தாங்க எனக்கு நல்லது. நான் சொன்ன என் வாழ்க்கை எங்கேயோ போயிருங்க. நீங்க போய் ஒளிஞ்சாரு சொல்லுங்க. இப்போ அந்த பொண்ணு பாக்குறதுக்கு நல்லா தளதள தக்காளி பழம் மாதிரி சிவப்பா இருக்குதுங்க. அவங்க அப்பா கரிச்சட்டி மாதிரி இருக்கிறானுங்க. எந்த கோர்ட்ல வேணாலும் சத்தியம் பண்ணுவானுங்க, இந்த பொண்ணு அந்த கருமுட்டி தலையனுக்கு பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படிங்களா? பின்ன எப்படிங்க? ஐயோ, என் பொறப்புலயே சந்தேகப்படுறியா நீ? எல்லாத்துக்கும் காரணம் இந்த கவுண்டர் தான். யோ, உன் கடை நாஸ்தி. முண்டா கவுண்டர் உங்களை முண்டோடு திட்டுதுங்க அந்த பொண்ணு. குஞ்சு எங்க காணோம்? குஞ்சு பள்ளிப்பா லவ் முடிஞ்சு போச்சுக்கிறீங்களா? முடிஞ்சு போச்சா? நீயே நின்னு நீயே மண்ணவாரு நீயே தூத்திட்ட உன் தலையில. போ. வாழ்க்கையில கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி லட்சியத்தோட இருக்கிற ஒரு பொண்ணை தாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். அட பள்ளிப்பா, மஞ்சுக்கோட்டை வாழ்க்கை படம் ரிலீஸ் ஆனப்ப எனக்கு வைத்தியத்து மேல கல்யாண ஏற்பாடு நடந்தது தெரியுமா உனக்கு? ஐயோ, என்ன கல்யாண மண்டபம் புக் பண்ணியாச்சு, பொண்ணுக்கு புடவை எடுத்தாச்சு, நகை நட்டெல்லாம் எடுத்தாச்சு. ஏன் அம்சவேணியோட அப்பனும் கூட தான் எல்லாம் பஸ் பிடிச்சி மெட்ராஸ்க்கு போயிட்டுமல்ல. அப்புறங்க நேரா வீட்டுக்கே மம்மேனியே போய் ஏறிட்டா. அளவுக்காது பிள்ளைய வர சொல்லி பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தா சின்ன பிரச்சனையில கல்யாணம் நின்று போச்சப்ப. அதுன்னு அப்படி ஒரு பிரச்சனை? அது வேற ஒண்ணும் இல்லை. இப்ப எனக்கு வைத்தியந்தி மேல பிடிச்சிருந்தது. வைத்தியந்தி மேலாவுக்கு